ஹலோ கைஸ், ஐ எம் கமல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கமல்ஸ் வியூ பாயிண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மன்னனோட கனவு எப்படி அதிசயமாக மாறிச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னன் அவனோட பேரை வரலாற்றில் அழியாமல் பதிக்க ஒரு கனவு கண்டான். அந்த மன்னன் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ராஜராஜ சோழன் தான். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோழரோட பொற்காலம் என்று அழைக்கப்படுற கிமு 985ஆம் ஆண்டு சோழ பேரரசு வலிமையாக வளர்ந்து கொண்டிருந்துச்சு. ராஜராஜ சோழன் தனது படைகளை வலுப்படுத்தி பல நாடுகளை வென்றார். ராஜராஜ சோழர் ஆட்சியில் மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. விவசாயமும் வளர்ந்தது, வணிகமும் வளர்ந்துச்சு. கடல் வழி வர்த்தகம், அதாவது கடல் தாண்டி போய் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுலேயும் உலக நாடுகளோட தொடர்பு கொண்டனர். ஆனால் ராஜராஜனோட மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் செய்கிறோம், நம்ம இறந்த பிறகு இந்த மக்கள் நம்மளை நினைவில் வச்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இரவு நேரத்தில் அரண்மனை மாடியில் நின்று வானத்தை பார்த்துக்கிருந்த மன்னன் அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது மன்னனுக்கு. ஏன் நம்ம இறைவனுக்காக ஒரு கோயில் உலகமே வியக்கும் அளவில் கட்டக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அது சாதாரண கோயிலாகவே இருக்கக்கூடாது, இதுவரை யாரும் கட்டாத அளவுக்கு பிரம்மாண்ட கோயிலை கட்டணும். அதனோட உயரத்தை பார்த்து உலகமே வியக்கணும். மறுநாள் அமைச்சர்கள், சிற்பிகள், கட்டட கலைஞர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டனர். மன்னன் தனது கனவை பற்றி கூறுகிறார். அங்கிருந்த பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய கோயில் கட்டுவது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் எதை பற்றியும் யோசிக்கலை. நான் கட்டியே அவன்ட்டு அதை விட்டு பின்வாங்கலை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அடுத்த நாளே பணியில் இறக்குனாங்க. கோவில் மேலே வைக்க வேண்டிய அந்த கல் சுமார் 80 டன். அன்றைய காலகட்டத்தில் இயந்திரம் இல்லை, கிரேனும் இல்லை. அப்படி இருக்க இந்த கல்லை எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறோன்னு என்ன யோசித்தாங்க. அப்போது வரலாற்றாளர்கள் கருத்தின்படி பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மண் சரிவு பாதையை அமைச்சாங்க. அதன் மூலம் யானை மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து அந்த கல்லை மேல் நோக்கி எடுத்து சென்றாங்க. பல ஆண்டுகள் உழைப்புக்கு பிறகு நாட்கள் கடந்தது, மாதங்களும் கடந்தது, பல ஆண்டுகள் கடந்தது. 1000 கலைஞர்கள் தங்களோட திறமையை அந்த கல்லில் உயிரூட்டும்படி வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொரு தூணும் ஒரு கலைப்படையாக மாறியது. பெரிய கோயிலின் பிறப்பு இறுதியாக கிபி 1010வது வருஷம் அந்த நாள் வந்தது. தஞ்சை பெரிய கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. வானத்தை தொடும் அளவுக்கு உயரம், மிகப்பெரிய நந்தி, அற்புதமான சுவர்கள், அனைவரும் வியப்பில் மூழ்கினர். மன்னன் கனவு நனவானது. உலக கவனம் பெற்றது தஞ்சை பெரிய கோவில். காலங்கள் நகர்ந்தது. சோழ பேரரசு மறைந்தார். பல அரசர்கள் ஆட்சி செய்தனர், பல அரசர்கள் சென்றனர். ஆனால் பெரிய கோவில் மட்டும் அசைக்க முடியாத கம்பீரத்தோடு நின்றது. இன்னைக்கும் 1000 ஆண்டுக்கும் மேலாக அது தமிழ்நாட்டின் பெருமையாக உள்ளது. உலக பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழன்
இன்று உயிருடன் இல்லை. ஆனால் அவரோட கனவு இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஒரு மனிதன் பெரிய கனவு காணும்போது அதை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கும் போதும் அவர் வரலாற்றை உருவாக்க முடியும். அதற்கு தஞ்சை பெரிய கோயில் பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் வரலாற்று கதைகள், விலாக்ஸ், த்ரில்லர் கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம கமல்ஸ் வியூ பாயிண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கமல்.